ஹலோ காய்ஸ், நான் உங்க ஏஜே பேசலாம். அப்படி நீங்க எல்லாம் தரத்தின் தரமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படியாப்பட்ட கலெக்ஷன். இந்த கலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், எப்படி சொல்ல, அப்படியே படுத்துடலாம், அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான கலெக்ஷன். அந்த மாதிரி கலெக்ஷனோட ஒரு ப்ரொஃபைல் தாங்க. 7 years ஓல்டு ப்ரொஃபைலை போய் பார்த்தோன்னு வைங்களேன், பியூர் கோல்டன் 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 கோல்டன். என்னடா இது கோல்டன் திருக்கி விட்டுருக்கானு கைஸ். இது மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. லெவல் பார்த்தீங்கன்னா 85 லெவல். ஐயோ, எங்க காம்போவை பாருங்க. ஐயோ, இந்த காம்போக்கெல்லாம் அப்படி தவா இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு காம்போ. எனக்கு ஆக்சுவலாக அந்த காம்போனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் டைமண்ட் பக்கம் செலவு பண்ண கலெக்ஷனு. அண்ட் மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் பக்கம் ஓடுது. வீக்லிலாம் வராதுன்னு நினைக்கிறேன். வீக்லி ஒரு 10-15 நாள் தான். அண்ட் இப்போ தாங்க மெயின் சம்பவத்துக்குள்ளே இப்போ போகிறோம். வாலெட்டு தான் கிட்டத்தட்ட 1010 வால்ட். அது இப்போ ஜெர்சியெல்லாம் எடுத்து போட்டேன். 1010 ஆயிடுச்சு. அதுவும் 8 மட்டும் பாருங்களேன். ரையாரு, எஸ்கே செபிராரு, பிளாக் சோட்டி எங்கே போச்சு, ஒன் சைடு கோல்டன் சைடு, லோகேஷ் கேமரோடது, பிரேக் டான்ஸரு, ஹாலர் கலெக்ஷன் கைஸ். ரையே, எஸ்கே செபிரு, பிளாக் சோட்டி, இந்த மூணுலாம் ஒரு டைத்தில் இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்ணை முட்டு ரேட்டு பயங்கர ஹெவியாக இருக்கும். ஆனால் ரிட்டர்ன் விட்டானுங்க. ஆனால் இந்த கலெக்ஷனில் வந்து ரையார் வந்து எப்படி சொல்ல, ரிட்டர்ன் வந்த போதும் எடுத்தோம். ஓகேவா, இது நம்மக்கிட்ட நம்மளோட ஓன் கலெக்ஷன் தான். ரிட்டர்ன் வரும்போது தான் எடுத்தோம். முன்னக்கூட்டியெல்லாம் ரையார் இல்லை, நிறைய பேர் அடிச்சு விடுவாங்க. ரையார் பற்றியா முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படிலாம் அடிச்சு விட்றதில்ல. பட் இது வந்து இப்போ நம்ம ரிட்டர்ன் வரும்போது தான் எடுத்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்குபேட்டர் டாப்பு. அப்படியே சும்மா சாம்பிளாக அப்படியே காட்டுறேன். அதுக்கப்புறம் இது போகும்போது நம்ம கலெக்ஷன் ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன் பார்க்குறது பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இதுக்காண்டியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி படுத்திக்க ஆளில் போட்டு வச்சுக்கிடுங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் தான் உடனுக்குடன் வந்து சேரும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் நண்பர்களே, S4. அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஒரு இன்குபேட்டர் டாப்பு. அதுக்கப்புறம் இது அந்த டப்பா இன்குபேட்டர் டாப்பு, டாப் ஜோக்கரு, ஐஎம்பி ஹெட்டு கைஸ். இந்த கலெக்ஷனில் இந்த ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். ஐஎம்பி வந்து முன்னக்கூட்டியே இருந்துச்சு. ஓகேவா, ரையா ரிட்டர்ன் வந்தப்போ எடுத்தோம். ஆனால் ஐஎம்பி முன்னக்கூட்டியே இருந்துச்சு. அந்தளவுக்கு இதில் வந்து ஐஎம்பி ஜோக்கர் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் எப்பவுமே இந்த கலெக்ஷனில் எடுத்தது. ஃபஸ்ட்டுனா அந்த தீபாவளி விஷுக்கு ஒரு வாட்டி வந்துச்சு தெரியுமா, கார்னிவல் ஈவெண்ட்டாக அந்த டைப்லேயே வந்தது. செகண்ட் டைம் வந்தப்போ எடுக்கலை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தாங்க மெயின் சம்பவமே பார்த்தீங்கன்னா 1010 வால்ட்டு. என்னடா இது 1010 வால்ட்டு. ஐயோ, நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் லேக்ஸ் கணக்கில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய லேக்ஸ் அப்படி கணக்கில் போகும் அப்படிலாம் கிடையாது. நம்ம சைடில் மட்டும்தான் எப்படி சொல்ல, ஒரு பர்ஃபெக்டான உங்களுக்கு ஒரு ஏற்ற பட்ஜெட்டில் இது நீங்களே திங்க் பண்ணிக்கங்க. இது என்ன பட்ஜெட் இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன பட்ஜெட் வரும்னு. அதுக்கப்புறம் நான் கடைசியாக நான் ரேட் சொல்கிறேன். அண்ட் இங்கே தாங்க இதில் இன்குபேட்டர் வந்து தரமாக எடுத்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே நம்ம ஒவ்வொரு இன்குபேட்டராக போட்டு பார்ப்போம். அண்ட் இந்த இன்குபேட்டர்லாம் நான் போடவே மாட்டேன் ஆக்சுவலாக. சும்மா பிளாக் டிஷர்ட்டு, இது அந்த நியூவாக வந்துச்சு தெரியுமா, அந்த பிளாக் டிஷர்ட் கைஸ், இதுவுமே செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஐஎம்பி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இன்குபேட்டர் கிராஃபிட்டோ ஐஎம்பி. இந்த பேண்ட்டு தான் கைஸ் ரொம்ப வெறியாக இருக்கும் இந்த பேண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஷேடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ஜோக்கரு. அதுக்கப்புறம் இது என்ன அளவு, இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1. இங்கே சீசன் 1லேருந்து போட்டு காட்டுவோம். சீசன் 1, அதுக்கப்புறம் சீசன் 2, அதுக்கப்புறம் சீசன் 3, அதுக்கப்புறம் 4, 5 கீழே கிடக்கும். அதை அப்படியே நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் டான்சர், பிளாக் டிஷர்ட்டு பிரேக் டான்சர்லாம் போட்டு நடக்கிறதுக்கே அது ஒரு தனியாக அழகாக இருக்கும். பட் எல்லாத்தையும் ரிட்டர்ன் விட்டு எல்லார் சோத்துலையும் மண்ணெல்லி போட்டுருவானுங்க கைஸ். கரீனா வந்து சோத்தில் மண்ணெல்லி போடுறல அவார்டு வாங்குறவனுங்க. ஏன்னா எல்லா பிளேஸ்க்கும் இருக்கிறத ஃபுல்லாக ரிட்டர்ன் விட்டு எல்லார் வாழ்க்கையும் மண்ணெல்லி போடணும்ல, அது மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. திருட்டு போயில கைஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான கலெக்ஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நருட்டோ அந்த கொலாபரேஷன் பண்டில் எல்லாமே எடுத்து போட்டிருக்காங்க. இதுவும் நருட்டோ, இது ஃப்ரீயாக கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டம்மி தான். அதுக்கப்புறம் பூமா காஸ்ட்யூம், இதுவுமே ஒரு பயங்கர ரேரான காஸ்ட்யூமு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பூமா, அதனால் பூமா காஸ்ட்யூமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமா பிடிக்குமா என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்கே சபீரோட சட்டை. அதுக்கப்புறம் 10th லைட் பாஸ். இது 10th 11th தெரில, இல்லை 10th 9th பாம்ப் ஸ்குவாடு, இது 10th. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வேறு என்ன சட்டை இருக்கும், இதெல்லாம் சும்மா நார்மலான சட்டை தான்.
இதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஐஎம்பியோட டாப் 2 ஐஎம்பி டாப் தான் ஃபஸ்ட் இருந்துருந்துச்சு. டாப் 2லாம் ரிட்டன் வரும்போது தான் எல்லாமே எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷேடு, அதுக்கப்புறம் ரையாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஜோக்கர், வேற எதுவுமே பயங்கர ரேருங்க. ஆனால் என்ன எல்லாத்தையும் ரிட்டன் விட்டு தொலைஞ்சிட்டானுங்க. இதெல்லாம் பிவிஎஸ் ப்ரோ கலெக்ஷன்ஸில் போட்டு அடித்து வின் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ரிட்டன் விட்டு சோத்தில் மண்ணலி போட்டானுங்க கைஸ். கரீனா போயிடுங்க. இவனுக்கு இதை தான் கைஸ் வேலையை என்னென்ன பண்ணுன்னே தெரியாமல். அதுக்கப்புறம் இந்த காஸ்டியூம் இருக்குது, வின்சென்சோ காஸ்டியூமு, அதுக்கப்புறம் பிளாக் அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க கைஸ் கீழே உள்ள காஸ்டியூம். அதுக்கப்புறம் ஃபேண்ட் கலெக்ஷனில் இல்லைங்க, ஃபேண்ட்டு கலெக்ஷன் போவோமா. ஃபேண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஷூ வச்சுக்கணும். நல்ல ஷூ வச்சுட்டு இப்போ போய் ஃபேண்ட்டுக்கு பார்க்கணுங்க. இந்த ஃபேண்ட்டுமே நான் முன்னாடி போட்டு நிறைய வாட்டி ஆடி இருக்கேன். இதுவுமே எனக்கு பயங்கரமாக பிடிச்ச ஃபேண்ட்டு. அதுக்கப்புறம் ஐஎம்பி எல்லாத்தோட ஒரு ட்ரீமாக இருக்கிற ஒரு பேண்ட்டு இங்கே ஒயிட் ஷூ போட்டு ஐஎம்பி வச்சாச்சுன்னு வைங்களேன் வெறியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒயிட் ஏஞ்சலிக்கு, ரெட் ஏஞ்சலிக்கு, அதுக்கப்புறம் இந்த காஸ்டியூம் கைஸ் இது பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த காஸ்டியூமு அது என்ன ரவுடி பேண்ட்டு. அதுக்கப்புறம் இது ப்ளூ ஏஞ்சலிக்கு. ஃபீமேல் கலெக்ஷனுமே இந்த கலெக்ஷனில் நிறையா இருக்கும். பட் மேக்ஸிமம் அது யாரும் பார்க்க மாட்டேங்கனாலும் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். டைனோலாம் ரிட்டன் வரும்போது தான் எடுத்தது. ஆனால் டைனோலாம் சில பேர் வச்சுட்டு என்கிட்ட தான் டைனோன்னாங்க. பட் ரிட்டன் விட்டு மொத்தத்தையும் ஜாலியாக முடிச்சு விட்டாங்க கைஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நல்ல காஸ்டியூமாக வச்சுட்டு இங்கே போகலாம் கைஸ். அமௌண்ட் கலெக்ஷன் தான் கைஸ் பெருன்னு பிரித்துருப்பாங்க. அமௌண்ட் கலெக்ஷன் 162 அமௌண்ட்டு. மேக்ஸ் ஒரு பக்கம்னா இது டாப் பண்ணி எடுக்கிற அமௌண்ட்டு இந்த ஓல்டு ஐஃபை அமௌண்ட்டு. கைஸ் ஐஃபை அமௌண்ட் இருக்குது. இது ப்ரீ ஆர்டர் வேல்யூ அமௌண்ட்டு கைஸ். என்னடா அது நான் இப்போதான் பார்க்குறேன் கைஸ். இது கலெக்ஷன்லாம் எடுத்து போட்டா ஐயோ இது இருந்தால் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாமா. இது யாது ஐஃபை நானே இப்போதான் பார்க்குறேன் இந்த அமௌண்ட்டு. இது கூட ஓகே எல்லா இதுலேயும் இருக்கும் இது. ஆனால் இந்த அமௌண்ட் இருக்கலாம் கைஸ் நான் நினச்சே பார்க்கல கைஸ். வெரி அல்டிமேட் அடி புரிய கைஸ். இதெல்லாம் பழைய பிளேயர்ஸோட ட்ரீம். இது ப்ரீ ஆர்டர் அமௌண்ட்டு. இது அந்த ப்ரீ ஆர்டர் வால் வரும் தெரியுமா. இந்த ப்ரீ ஆர்டர் வால் எப்படி ரேரோ நிறைய பேருக்கு கிடைக்கிறது அதே மாதிரி இது ப்ரீ ஆர்டர் அமௌண்ட் இதுவும் ரேரு. அண்ட் அதுக்கப்புறம் அனிமேஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லாம் ரீசெண்டாக இப்போ வந்தது இதெல்லாமே. அண்ட் எனக்கு சத்தியமாக அமௌண்ட் இருந்த இது மறக்கணும் இல்லையா. ரேட் நம்பர்லேயே அது இனிமேல் இந்த கலெக்ஷனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏறப்படும் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு செயல்பட வைக்கிறது. இதை பார்த்துட்டு என் மைண்டே மாறிடுச்சு. ஏன்னா பயங்கர ரேரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா AK-47 ஒரு 21 கன் ஸ்கின் இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சது இருக்கா இங்கே இருக்குது கைஸ். இதான் கைஸ் எனக்கு பிடிச்சது. அண்ட் இதெல்லாம் ஓல்டு பிளேஸ்க்கு மட்டும் தான் கனெக்ட் ஆகும். அண்ட் நீங்கள் ஓல்டு பிளேஸா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் டைட்டான் ஸ்கேர்லாம் ரிட்டனே வரமாட்டேன்னு சொல்லிட்டு எது சூடத்து மேலே தத்தி அடித்தானுங்க கைஸ். இந்த டைட்டான் ஸ்கேருக்கு ஒரு கதை உண்டு. என்ன கதைனா ஒரு வாட்டி டோர்னமெண்ட்லாம் நடத்தினானுங்க. குட்டி கோகுல், பிவிஎஸ், அதுக்கப்புறம் ஜிடி ப்ரோ இவங்க எல்லாம் ஒரு டோர்னமெண்ட் வச்சு ஒரு ரெடீம் கோட் மாதிரி கொடுத்தாங்க டைட்டான் ஸ்கேருக்கு. அப்போ வந்து சொன்னானுங்க சூடத்து மேலே வச்சு அடிச்சு சத்தியம் பண்ணானுங்க இந்த டைட்டன் ஸ்கேரை இனிமேல் ஜென்மத்துக்கும் ரிட்டர்ன் வராதுன்ட்டு. ஆனால் பாவி போயிடுங்க இது அது என்ன ஈவெண்ட் ட்ராயலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரைம் ஸ்டோரில் முதற்கொண்டு விட்டாளுங்க 3000 டைமண்டுக்கு. ஒருத்தனும் உட்காந்து மற்ற அப்போ வேறு மெத்தடில் டாப்அப் பண்ணி கிஃப்ட் பண்ணிக்கிட்டானுங்க கைஸ். அந்த அளவுக்கு நடந்து போச்சு. இது என்னத்தை சொல்லனே தெரில. இதெல்லாம் ஒரு பழைய பிளேயர்ஸோட ஒரு எமோஷனான ஸ்டோரி கைஸ். இந்த கதையெல்லாம் எங்கே போய் சொல்ல யார்கிட்ட சொல்லனே தெரியாது அவனுக்கு. ஏன்னா நியூ பிளேயர்ஸ்க்கு இதெல்லாம் தெரியாது. அதுதான் ஒரு பெரிய சிக்கல். அதுக்கப்புறம் பேராஃபிலிம், கிங் பிஷர் இதெல்லாம் இப்போ பழைய கண்டு தான். இதெல்லாம் அப்படியே நான் சும்மா அப்படியே அப்படியே போகிற போக்கில் தூணு அப்படியே காப்பிட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M60, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎம்பியில் ஒரு 20 ஸ்கின் டாப் இருக்குது. அதாங்க எல்லாத்துக்குமே டாப்பும் இருக்குது. மேக்ஸு சேர்த்தாப்பில் அதான் ரேட் ஆஃப் ஃபயர் கன் ஸ்கின்னு சூப்பராக அடிக்கிற கன் ஸ்கின் எல்லாத்துக்குமே இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MP40 இது லெவல் 5 போட்டு வச்சுருக்காங்க. லெவல் 4 போட்டாலே ஆக்சுவலாக மெயின் பவருக்கு வந்துடும். லெவல் 5 67 கிலோ பக்கம் அடிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டாப்பு மெக்கானிக்கல் பன்னி எனக்கு ரெண்டுமே பிடிச்சது. அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்னது தாம்சனு, அதுக்கப்புறம் பைசான்கெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M10 க்ரீன் M10 ஒன் டாப்பு செம்மையாக விழும். ஏன்னா ஐஸ்கார் ப்ரோ நிறைய யூஸ் பண்ணி அதை ஃபேமஸ் ஆகி விட்டார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M187 அதுக்கப்புறம் இது என்னது இது ஒரு இன்குபேட்டர் டாப்பு. இந்த மாதிரியான கலெக்ஷன் பார்க்கறதே ஒரு எப்படி சொல்ல ஒரு தனி சுகம் கைஸ். இந்த மாதிரியான சுகம்லாம் உங்களுக்கு இருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கே தாங்க கைஸ் மெயின் சம்மாவே ரெட் கலர் ப்ரீஆர்டர் வால் பார்த்தீங்களா இப்படி இருக்கு. ரெட் கலர் ஜொலிக்குதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு கிராஸ் போன். எனக்கு இதுதான் வாயிலே நுழையாது. சரி ரைட் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அவ்வளோதாங்க கைஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்குள்ளே வந்துட்டோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஏஜே ஏலைட்ஸ். ஏஜே லைட்ஸில் இந்த மாதிரியான தரத்திந்தரமான நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் உண்டு. இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும். இல்லைனா என் கான்டாக்ட் நம்பர் ஜஸ்ட் ஒரு ஹாய்னு போட்டிங்கனாலே வந்து ஜாயின் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஸ்டார்ட் ஆகவே லவ் யூ ஆல். அதனால் யாரும் எதுவும் நினச்சி இது பண்ணாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். பிளாஸ்ட்